அம்முச்செல்லம், என்னடா பாலை கையில வச்சுட்டு குடிக்காமயே இருக்க? தம்பி பாரு பால் குடிக்கிறான், பாலை குடிமா, இல்லன்னா கையில வச்சேன்னா கீழே சிந்திரும். ஐயோ அம்மா, பால் குடிக்கலைன்னா இப்போ உன் அம்மா வந்து நல்லா திட்ட போறா. சக்கரை போடலையா? சக்கரை எல்லாம் போட்டிருப்பா தங்கம். அது சக்கரை அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு உன் அப்பா சொல்லுவாருல்ல, அதனால அம்மா கொஞ்சமா சக்கரை போட்டிருப்பா. பாரு, தம்பிக்கும் அதே பால் தானே கொடுத்துருக்கா. தம்பி குடிக்கிறான்ல, நீயும் குடிட தங்கம். ஐயோ அம்முச்செல்லம், அதெல்லாம் அம்மா வேண்டிய சக்கரை அளவா போட்டிருப்பா. இப்ப நீ போய் இந்த பாலை குடிக்க மாட்டே, சக்கரை போடணும்னு சொன்னேன்னு வையி, நல்லா திட்டுவா. வேணுங்க, நீங்க அதே பால் தானே தம்பி குடிக்கிறான். அவன் எப்படி குடிக்கிறான் பாரு, அதே மாதிரி இந்த முறை இந்த பாலை குடிச்சிருமா. அடுத்த முறை உனக்கு இங்க பாட்டி பால் காய்ச்சி கொடுக்கும் போது தாத்தா உனக்கு நிறைய சக்கரை போட்டு தர சொல்றேன், சரியா? ஐயோ அபிக்குட்டிங்க, இப்ப பால் வேணும்னு சொல்லி குடிக்காம கையில வச்சு அந்த பால் தட்டி போயிடுச்சுன்னு வையி, அப்புறம் உன் அம்மா வந்து அதுக்கு வேற சத்தம் போடுவாங்கன்னு. குடிச்சிருமா. சின்னங்க தாத்தா கிட்டி குடிச்ச இல்ல அப்புறம் சின்னவங்க கிட்ட பேச வேண்டிய விஷயம் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மாச்சி. அதுக்கு தானே அவன் காலையில ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே நேரத்திலேயே இங்க வந்தேன். அம்மா அவன் எங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கானா இல்ல எந்திரிச்சிட்டானா? ஐயோ சைல்டுனா, அதுக்கு தானே இப்ப அவன் ரூம்ல பாத்துட்டு வரேன். அவன ரூம்ல காணோம், எங்க போயிட்டான்னு தெரியல. என்ன மாச்சி சொல்றீங்க? காணோமா? ஸ்டேஷனுக்கு போயிட்டானா? ஐயோ இல்ல கண்ணே, ஸ்டேஷனுக்கு எல்லாம் ஒண்ணு போகல. ஸ்டேஷனுக்கு ரெடியா போனானே எனக்கு தெரியாதக்கு. அவன் இன்னும் எந்திரிக்கவே இல்லன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். சரி டீ குடிக்காம ரூமுக்கு போறேன், அவன ஆளே காணோம். காணோமா? எங்க போயிருப்பான் மாச்சி? தெரியல கண்ணே, நீ ஏதாவது வேலைன்னு சொல்லி கிளம்பி போயிட்டானா அதுவும் தெரியல. ஆனா ஸ்டேஷனுக்கு எல்லாம் ஒண்ணு போகல. யூனிஃபார்ம் எல்லாம் அங்க ரூம்ல தான் கிடக்கு. இனி எங்க போயிருந்தாலும் இப்ப வருவேன். வந்து யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு தானே ஸ்டேஷனுக்கு போகணும். இப்ப வருவான் கண்ணே, வந்ததா அவனை விட்டுறாத சொல்லிட்டேன். இல்ல மாச்சி, இன்னைக்கு அவனை விடுறதா இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையான்னு ரெண்டுல ஒரு முடிவு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்.
ஆமா கண்ணு, இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். அப்புறம் நம்ம வீட்டு பக்கத்துல அந்த ஒரு பிள்ளை இருக்குல்ல, அது பேரு கூட என்னது, வள்ளி. அந்த பிள்ளைக்கு நம்ம சின்னவனை பிடிச்சிருக்கு. நம்ம சின்னவனை கட்டிக்கிற சம்மதம்னு சொல்லிருச்சு. நிஜமா மாச்சி? அட ஆமா கண்ணு, நான் அந்த பிள்ளைகிட்ட நேரடியாவே கேட்டுட்டேன். அதுவும் இல்லாம நம்ம சின்னவனோட விஷயம் எல்லாத்தையும் அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன். அதுவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, எனக்கு உங்க பேரனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிருச்சு. இப்ப பொண்ணு ரெடியா இருக்கு கையில கண்ணு. சின்னவன் மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டான்னு வைக்கி, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிடலாம். இல்ல அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றானே, நம்மளும் அப்படியே விட்டாமட்டு வைக்கி, அப்புறம் அவன் இந்த ஜென்மத்துல வேற கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டான். இல்ல மாச்சி, இதுக்கு மேல அவனை அப்படியே விட முடியாது. கண்டிப்பா இன்னைக்கு அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சே ஆகணும். இன்னைக்கு அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். சரி கையிலுகண்ணே, நான் உன் தாத்தனுக்கு டீயை கொண்டே கொடுக்குறேன். அவன் வந்தாண்டா அவனை கூப்பிடுறேன். நீ வா, வந்து அவன் கிட்ட பேசி இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி போடலாம். ஆதிக்குட்டாவோட சக்கரை போட்ட பாலை ஃபுல்லா குடிச்சிட்டு நம்ம சக்கரை இல்லாத பாலை ஆதிக்குட்டாவோட பாட்டில்ல ஊத்தியாச்சு. ஆதிக்குட்டா, இந்தாடா சோக்கி பால், இது குடிச்சுக்கோ. சோக்கி பால். ஆமா ஆதிக்குட்டா, அக்கா இதுல சோக்கி போட்டுட்டேன். சூப்பரா இருக்கும், குடி. என்ன ஆதிக்குட்டா, பால் அக்கா சோக்கி போட்டுக்க. சூப்பரா இருக்கும், குடிடா. ஐயோ என்னாச்சு கண்ணா? அம்மா எதுக்கு தம்பி அழுகுறான்? எனக்கு தெரியாது தாத்தா, நான் எதுமே பண்ணல. நான் பால் குடிச்சிட்டு அமைதியா இருக்கேன். அவன் தான் பால் குடிக்காம அழுந்துட்டே இருக்கான். ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. மடி சைலுகண்ணு, பிள்ளை அழுகுறான் பாருங்க, வாமா. அதான் வரேன் தாத்தா. ஐயோ சரி கண்ணா, அழுகாதப்பா. என்னப்பா என்னத்துக்கு அழுகுற? இதோ இப்ப அம்மா வந்துருவா, அழுகாத. பாலை குடி கண்ணா. என்ன காலையிலேயே பாட்டியும் பேத்தியும் அங்க அடுக்கலையில கூடி கூடி பேசிட்டு இருக்கியோ? ஐயோ பேசுங்கம்மா, தாராளமா பேசுங்க, நான் வேண்டாங்கல. ஆனா இப்படி கூடி கூடி பேசி செவனேன்னு இருக்கிற என் பேரனை டென்ஷன் பண்றாப்புல எதுவும் பண்ணிவிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓ, அப்ப இன்னைக்கு அவனை டென்ஷன் பண்ற முடிவுல தான் இருக்கீங்க. ரைட், அப்ப இன்னைக்கு ரெண்டு பேரும் அவன்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கணும்னு இருக்குன்னு நினைக்கேன். அதை யாரால மாத்த முடியும்? வாங்கி கட்டிக்கிட்டாலும் அதை பத்தி கவலை இல்ல. இன்னைக்கு பேச வேண்டியது பேசுறதுதான். ஜாகிங் போயிருந்தேன். ஜாகிங்கா? என்னல இது புது பழக்கம்? எதுக்கு வீட்ல நம்மள கயிறு கட்டி எல்லாம் பிடிச்சு தொங்கிக்கிட்டு கிடப்ப? வீட்ல தான எக்சர்சைஸ் பண்ணுவ. என்னத்துக்குல இப்ப ஜாகிங் எல்லாம் போயிட்டு கிடக்க? ஏன் சிம்ரன், வீட்ல எக்ஸசைஸ் பண்ணா ஜாகிங் போக கூடாதா? இன்னைக்கு ஜாகிங் போகணும்னு தோணுச்சு போனேன். அதுல இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஆரம்பிச்சுட்டா. இனி அவங்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறா. நம்ம நல்லா டீயை குடிச்சுக்கிட்டே பாப்போம். சொல்லு சிம்ரன், உனக்கு என்ன பிரச்சனை? அத நான் சொல்றேன். நீ உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க?
நான் எதுவும் நினைக்கலையே. டேய், நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நான் நேரடியாவே கேக்குறேன். ஐஷுவை நீ ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுக்கு நாங்க யாரும் எந்த எதிர்ப்பும் சொல்லல. ஆனா அவளே உன் கூட வாழ முடியாதுன்னு உன்னை விட்டு போயிட்டா. அப்பவும் இத பத்தி யாரும் எதுவும் பேசாதீங்கன்னு சொன்ன. சரின்னு அப்பவும் நாங்க எதுவும் பேசல. ஆனா இப்ப அவ போய் 1.5 வருஷம் ஆகுது. அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போறன்னு தெரியல. அவ எங்க இருக்கா, என்ன பண்ற, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அத பத்தி எங்களுக்கு கவலையும் இல்ல. ஆனா உன்னை பத்தி கவலைப்படாம எங்களால இருக்க முடியாதுடா. நீ வேணும்னா போனவளை நினைச்சிட்டு உன் வாழ்க்கையை பார்க்காம இருக்கலாம். ஆனா எங்களால ஒண்ணு இப்படி பார்க்க முடியல. நல்லா சொல்லி கேளுங்கண்ணே. இப்படி இவன் ஒத்தையில கிடந்து கஷ்டப்படுறத பாக்குறதுக்கா இந்த வயசான காலத்துலயும் நானும் உன் தாத்தனும் இந்த உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். சிம்ரன், இட்டி சிம்ரனு, அக்கா உனக்கு இப்ப என்ன வேணும்? நீ வேற கல்யாணம் பண்ணிக்கணும். பாருடா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. இந்த 1.5 வருஷமும் நாங்க இதையே தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ அவளை மறக்க முடியலங்கிறதுக்காக வேற கல்யாணம் பண்ணிக்காமயே இருந்த. சரி, உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு நாங்களும் பொறுமையா இருந்தோம். ஆனா இதுக்கப்புறம் அவ வரவே மாட்டான்னு தெரிஞ்சும் நீ அவளையே நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறத பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாதுடா. நீ உனக்காக இல்லாட்டியும் எங்களுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். உன் வாழ்க்கைக்கு உனக்குன்னு ஒரு துணை கண்டிப்பா வேணும்டா. நீ இப்படி தனியா இருக்கிறத பார்த்துட்டு எங்களால நிம்மதியா இருக்க முடியல. நீ பாட்டுக்கு ஸ்டேஷனுக்கு போற வர தனியா உட்கார்ந்து ஃபீல் பண்ற. உன் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னு உனக்கே தெரியுதாடா? நீ இப்படி தனியா வருத்தப்பட்டு இருக்கிறத பாக்கும்போது எங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நீ சந்தோஷமா இருந்தாதானே நாங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். இவ்வளவு நாள் நாங்க சொன்னதை நீ கேட்கல. ஆனா இதுக்கப்புறம் நீ கேட்டு தாண்டா ஆகணும். நானும் அம்மாச்சி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கோம். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதம்னு சொல்லணும். சொல்லுடா, எங்களுக்காகவாவது கல்யாணத்துக்கு சம்மதிப்பியா? என் முடிவை நான் சாயந்தரம் சொல்றேன். எனக்கு இத பத்தி பேசினா இந்த பேச்சு இத்தோட விடுங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு தான் போவேன். ஆனா இன்னைக்கு முடிவை சாயந்தரம் சொல்றேன்னு சொல்ற. அப்ப இத்தனை நாள் நாங்க பேசுறதுக்கு இப்பவாவது கொஞ்சம் எங்களுக்காக யோசனை பண்ணி நல்ல முடிவு எடுல. சிம்ரன், அதான் நான் சாயந்தரம் என் முடிவை சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல. அக்கா இங்க பாரு, நீ தேவையில்லாம என்ன நினைச்சு வருத்தப்படாத. இப்ப என்ன, நான் தனியா இருக்கேன், ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறந்துட்டு நான் சந்தோஷமா இருக்கணும். அதானே உனக்கு வேணும். ஆமாண்டா, நீ பழசெல்லாம் மறந்துட்டு நாங்க சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய அமைச்சிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும்டா. அதுதான் எங்களுக்கு வேணும். சாயந்தரம் ஸ்டேஷன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் என் முடிவை சொல்றேன். இப்ப எனக்கு ஸ்டேஷனுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். என்னமோ சின்னவங்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசினா நாங்க நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோம்னு சொன்னீங்கல்ல. இப்ப பாருங்க, நாங்க பேசின பேச்சுக்கு சாயந்தரம் வந்து சம்மதத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். இதுதான் சொல்லுவாங்க, கருப்பால் கரைச்சா கல்லும் கரையும், அடி மேல அடி அடிச்சா அம்மையும் நகரமுண்டு. இதா நானும் என் பேத்தியும் சேர்ந்து பெரிய பாறாங்கல்லையே நகர்த்திட்டோம்ல. பாறாங்கல்லு நகர்ந்துச்சா இல்ல சாயந்தரம் வந்து உன் தலைமையில உலக போகுதான்ட்டு சாயந்தரம் அவன் வந்து முடிவை சொல்லையில தெரியும். ஐயோ, எனக்கு என்னமா போறாம? நீயும் உன் பேத்தியும் சேர்ந்து சாதனை படிச்சு என் பேரனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவன் சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே. தாராளமா பண்ணி வைங்கம்மா. ஆனா டீ ஆறி போச்சு, அதுக்கு முன்னால கொஞ்சம் டீயை சூடு பண்ணி எடுத்துட்டு வாங்கம்மா. பாயாசமா? ஐயோ வேண்டாம்மா, அதுக்கு இந்த ஆறி போன டீயே போதும்.